ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அது எஃப்எஃப்போட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நான் போன சீன் எங்கே முடிச்சிருப்பேனா, டே தான் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஜேகே வந்து அப்படியே முடிச்சுட்டே இருப்பார். நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பார். இதோட தான் முடிச்சிருப்பேன். இப்போ அதோட நெக்ஸ்ட்டு இது தான். இப்போ ஜேகே தான் அது வந்து நான் இந்த சிட்டிக்கு போகணும். இப்போ நீங்கள் அந்த சிட்டியில் தான் இருக்கீங்க, நீங்கள் எந்த வீட்டுக்கு போகணும்? எனக்கு நான் எந்த வீடும் இல்லை. நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு. நான் யாரையும் இங்கே தேடி வரல. நான் தப்பி பிழைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். சரி, உங்கள் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? அது என் வாய்ஸே இது தான். என்னால் மாற்ற முடியல. என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். நான் தங்கிட்டு அங்கே நான் வேலை பார்ப்பேன். எனக்கு புரியுது. நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு இடம் வேணும், தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், கரெக்டா? கரெக்ட் தான். எனக்கு ஒரு தங்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, அது மட்டும் போதும். நான் உங்களுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு ஜேகே தான் சொல்கிறாரு. இப்போ டேதா, சரி அப்போ என் வீட்டில் தங்கிக்கிறீங்களா? உங்கள் வீடா? ஓகே, நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ டேவோட வீட்டில் தான். யாருப்பா இவ அப்படின்னு கேட்க, மா அது வந்து அப்படின்னு டே வந்து திருன்னு முடிச்சுட்ருக்கா. இப்போ ஜேகே தான், ஹாய், என் பேர் ஜாங்கோக், நான் இந்த சிட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ டேவோட அம்மா தான், சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, யாரை தேடி வந்திருக்க? நான் யாரையும் தேடி வரல, நான் இங்கே பொழைக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கேன். சரிப்பா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே டிகிரிலாம் சொல்கிறாரு. ஓ, என்ன டிகிரி முடிச்சிட்டியா? அப்போ இங்கே ஒரு நல்ல ஜாப்லாம் இருக்குப்பா, அப்போ நீ ட்ரை பண்ணலாம், நீ ஏன் வீட்லேயே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல. சரி, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா? என்னப்பா சொல்கிற? எனக்கா? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு டேவோட அம்மா ஏதோ மறைக்க. இப்போ டே ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு டேவோட அம்மாவை வந்து பார்க்க, டே எனக்கு எதுவும் ஆகலை டே, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா பொய் சொல்லாதீங்கம்மா, என்னம்மா ஆச்சு டேன்னு சொல்லிட்டு டே தான் திருவி கேட்க. அதை நான் சொல்கிறேன், ஓ அம்மாவுக்கு பிளட் கேன்சர். என்னது, பிளட் கேன்சரா? அம்மா ஆமாப்பா, எனக்கு பிளட் கேன்சர் தான், நான் இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன். இதை என்னால் குணப்படுத்த முடியும். என்ன சொல்கிற ஜேகே, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவோ ஜேகே வந்து டேவோட அம்மாவை வந்து பெட்டில் படுக்க வச்ச அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டேக்கு சரியான ஷாக்கு. எப்படி ஜேகே உன்னால் முடியுது? நான் இதுதான் படிச்சிருக்கா, டாக்டரேட். எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஒரு மாதிரி ஒதுங்கி வந்து நிற்கிற. இப்போ ஜேகே, எனக்கு ஹெல்ப் வேணும் வா அப்படின்னு சொல்ல, அதை வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கா. டேக்கு எதுவும் தெரியாது. டே வந்து ஜஸ்ட்டு எடுத்து கொடுக்குற வேலை மட்டும் தான் பார்க்குறாரு. ஜேகே தான் எல்லா அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு, டே ஆமாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம இங்கேருந்து போகலாம். என் அம்மாவுக்கு எதுவோ இல்லை, பிளட் கேன்சர் சரியாயிடுச்சு, நான் அதை சரிப்படுத்திட்டேன். தேங்க்யூ ஜேகே. நீ இல்லைன்னா என் அம்மா இன்னத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களான்னு டவுட்டு தான். இன்னும் 1/2 ஹவரில் எழுந்திரிச்சிருவாங்க, நம்ம இங்கேருந்து போகலாம். ஏன் ஜேகே? அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அவங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சமாவது காற்று வேணும், அதனால தான் போனாவா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே ரெண்டு பேருமே அப்படியே வெளியே போகிறாங்க. டேக்கு மாதிரியாகவே இருக்குது, ஏன்னே தெரியல. என்னாச்சு?
ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தொட்டு பார்க்குறாரு. டேக்கு சரியான ஃபீவர் அடிக்குது. என்னாச்சு? ஏன் டெம்பரேச்சர் இவ்வளோ ஹையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அப்படியே ஒரு டேப்லெட் எடுத்து டேக்கு கொடுக்க டேவோ அந்த டேப்லெட் போட்டுறாரு. டேப்லெட் போட்டோன்னே தலையை ஃபுல்லாக சுற்றுது. டேக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஜேகே தலையெல்லாம் சுற்றுது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு கீழே உள்ள. இப்போ ஜேகேவோ அப்படியே டேவை கேரி பண்ணிட்டா. அப்படியே பெட்ரூம் அழைச்சிட்டு போய் அந்த பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு தூங்க. இப்போ கொஞ்ச நேரமாவது நீ தூங்கினாதான் காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே தான் சரி இந்த ஹியூமன்ஸ்னாவே இப்படி தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் புக் ஸ்டால் போகிறாரு. புக் ஸ்டால் போயிட்டு வாட் இஸ் அபவுட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு ஸ்கேன் மட்டும் தான். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் என்ன மாதிரி ஃபீலிங் அதெல்லாம் படிச்சுட்டு எப்படி தான் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ அங்கே கடைக்காரர் தான், எப்பா இந்த புக்கு சேல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போறியா? வாங்கிட்டு போகிறேன். எவ்வளவு? 50 ரூபாப்பா. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுக்குறாரு. இப்போ அந்த கடைக்காரரும் சரிப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த புக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிற. இப்போ அந்த இடத்துக்கு வந்து என்ன படிக்கிற ஜேகே? இது சும்மா ஜென்ரல் நாலேஜ் புக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நானும் வரவா? வா அப்படின்னு சொல்ல இப்போ டேவோ அப்படி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படித்த உடனே இது என்ன எல்லாம் மனுஷங்களை பற்றி எழுதியிருக்கு. ஆமாம், நான் அவங்கள பற்றி தான் படிச்சுட்ருக்கா. அந்த ஸ்கெலிட்டன் அப்புறம் அந்த தோல் அது அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கா. எனக்கு புரியுது. நீ ஒரு டாக்டர்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு 24 நேரம் புக்கிலே இருக்கணும்னு யாருமே சொல்லலையே. இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட்டுக்காக தான் நான் புக்கை எடுத்திருக்கேன். எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே அந்த புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓ இதுதான் ஹியூமன்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. இப்போ தான் என்ன இது என் மண்டையிலே இந்த கொஸ்டின் ஏறவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே வராரு. வந்து என்னாச்சு, நீ ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கியா? அப்படிலாம் இல்லை ஜேகே. இல்லையே, உன்னை பார்க்க ஒரு மாதிரி டிப்ரெஷனாக சேடாக இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, இந்த கொஸ்டின் என்னால் சுத்தமாக படிக்கக்கூட முடியல. கொஞ்சம் இது கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருந்தா படிச்சிருப்பேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே அதை படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே இது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு. எப்படி? இது நான் ஆல்ரெடி படித்தது தான். நான் ஆக்சுவலாக ஒரு டீச்சர் எல்லாமே படிச்சிருக்கேன். நான் நல்லா பாடம் நடத்தவும் செய்வேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ டீச்சருக்கு நீ ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே ஒரு டீச்சர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு ஒரு காலேஜில். அந்த காலேஜ் யாரோடதும் இல்லை, டேவோடது தான். இப்போ ஜேகே தான் எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோட் சூட்டு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓகே நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல அங்கே போகிறாரு. போயிட்டு என்னது இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. இப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஃபைன் தான். ஆனால் எனக்கு என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்கு மேக்ஸு. ஓ மேக்ஸா? எந்த இயருக்கோ? செகண்ட் இயருக்கோ தேர்ட் இயருக்கோ? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேக்ஸ் புக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செகண்ட் இயருக்கு எடுத்துகிட்ருக்காரு. செகண்ட் இயர் எடுத்து முடிச்சோடனே தேர்ட் இயருக்கு போகிறாரு. தேர்ட் இயரில் தான் இப்போ உட்காந்துருக்காரு. என்ன இன்னும் மேக்ஸ் வாத்தியை காணாமே அப்படின்னு தான் புலம்பிகிட்ருக்கா. ஹலோ நான் அவ்வளோ வரலாமா அப்படின்னு ஒரு குரல். வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிட்டு
ஆ ஆ சார், என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க? நீங்கள் யார்? நான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜான் ஜாங்கோக். என்னை ஷார்ட்டா ஜேகேன்னுவாங்க. ஆ ஜேகே சாருன்றது நீங்கள் தானா? கேள்விப்பட்டோம். ஏன்னா பிரின்சிபல் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய படிப்புலாம் படிச்சிருக்கீங்களாமே. அப்படியா? ஆமாம், நான் நிறையா படிச்சிருக்கேன். உங்களை விட எனக்கு நிறையாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்த ஆரம்பிக்க டேவும் அப்படியே உட்காந்து நோட்ஸ்லாம் எழுதிட்டுருக்காரு. இப்போ ஜேகே பாடலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே படுத்து தூங்குற மாதிரியே தூங்குறாரு. இப்போ ஜேகே தான் அவர் மனசுக்குள்ள எப்படியாவது இந்த பூலோகத்தை நம்ம ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்பா டேவோட அம்மா கிட்ட போய் அம்மா அப்படின்னு கூப்பிட, சொல்லுப்பா. அது வந்து இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் நான் சுற்றி பார்க்கணும். எனக்கு இங்கே யாருமே தெரியாத டேவை தவிர. அதனால் நான் டேவை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு. தாராளமாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் ஜேகேவும் வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஜேகே தான், டே இந்த உலகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகம் நம்ம அமைதியாக இருக்கோம், நல்லா இருக்கோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இயற்கை காட்சிகள் நல்லா இருக்கும், நிறைய இருக்குது ஜேகே. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய அட்வென்ச்சர்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா ஜேகேவோ அப்படியே கவனிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான், டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஹலோ மிஸ்டர் ஜான் ஜாங்கோ அப்படின்னு சொல்ல, எக்ஸ் நீயா? நீ எப்படி இங்கே வந்த? நான் இப்போ தான் வந்தேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. உன்னை பார்த்தா ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் தோணலையே. நீ எல்லாத்தையும் வந்து கெடுக்கிற மாதிரியே இருக்க அப்படின்னு ஜேகே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அந்த எக்ஸு தான், ஜான் ஜாங்கோக் உங்களை வந்து டென்ஷன் ஆக்கலாம் நான் இங்கே வரல. அவங்க கூட ஜானியாக இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி உளற. இப்போ டே தான், என்னது ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் எந்த வேர்ல்டில் இருந்தீங்க அப்படின்னு டே தான் கலாய்க்கிறாரு. இப்போ ஜேகே தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, அவன் அது ஒரு பைத்தியம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ எக்ஸ் தான், என்னாச்சு ஜேகே ஜான் ஜாங்கோக்? பைத்தியம், இது நம்ம ரோபோட் வேர்ல்டு இல்லை, இது ஹியூமன் வேர்ல்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கா. சாரி ஜான் ஜாங்கோக், ஜேகேன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, ஓகே ஜேகே, என்ன வர வர என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல். எங்க நீ இன்னும் ரெடியே ஆகலையே, இப்போ தான் ரெடி ஆகி நீ எங்கூடயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கலாய்ச்சிட்ருக்கா. இப்போ ஜேகேவும் அந்த எக்ஸும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவன் என் ஃப்ரெண்டு, இவன் பேர் எக்ஸு. ஓ ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜேகே தான், நம்ம இந்த உலகத்துக்கான வந்த ரீசன், இந்த உலகத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றி இந்த உலகம் ஃபுல்லாக ரோபோட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்கன்னா யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஜேகே, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அங்கே ஹியூமன் வேர்ல்டா? சொன்ன வேலையா பண்ணி முடிச்சுட்டு வர மாட்டியா? எவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்க நீ? நீ போய் 2 மாதம் ஆகுது, ஒன்றத்தையும் பண்ண காணோம். ஒரு ஹியூமனையாச்சும் இங்கே வர வைக்கிறியா, இல்லை இந்த ஹியூமன் வேர்ல்டையாச்சும் நீ அழிக்கிறியா? டேன் கத்தாதீங்க, நான் இங்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம்,
நீ ட்ரை பண்ண இது பண்ணுறத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அங்கே போய் என்னடா கிளாஸ் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு அந்த டீன் கண்ணாமண்ணான்னு ஜேகே பிடிச்சி கத்திட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை வைக்கிறாரு. இதெல்லாம் லைட்டாக எக்ஸுக்கு ஏற்றுட்டு என்னாச்சு ஜேகே? இல்லைடா, இந்த ப்ரொஃபஸர் தான் கத்திட்டே இருக்காரு தேவையில்லாமல், ஏதாவது மனுஷனை கொண்டு வா, இல்லாட்டி இந்த பூலோகத்தை அழிச்சிட்டு நம்ம ரோபோட் உலகத்தை இங்கே கொண்டு வான்னு சொல்லிட்டு என்னை இம்சப்படுத்திட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு. ஓகே செல்லக்குட்டி, இந்த பார்ட் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய்.